அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரபு. பெங்களூரிலேருந்து பேசுகிறேன். நான் என்னோடய நெற்றிக்கண் அனுபவத்தை பற்றி இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். என் நெற்றிக்கண் அனுபவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெற்றிக்கண் தியான அறக்கட்டளையை பற்றி சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்றேன். இந்த அறக்கட்டளை எந்த லாப நோக்கத்துக்கும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நடத்தப்படுற ஒரு உன்னதமான அறக்கட்டளை. அதில் நம்ம குருஜி பரஞ்சோதி கோவிந்தர் ஐயா அவங்க மிகவும் பொறுமையாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னென்ன சந்தேகங்களும் அதுவும் நமக்கு வர உணர்வுகளை பற்றி ரொம்ப எளிமையான சந்தேகங்களை கூட அவங்க பொறுமையாக அதுக்கான விளக்கங்களை தந்தாங்க. அதனால் என்னோடய குருஜி ஐயாவுக்கு நான் முதல்ல என்ன வணக்கத்தை சொல்லிவிட்டு என்னோடய அனுபவத்தை தொடர்றேன். முதல்ல நான் நெற்றிக்கண் தியான மையம் எப்படி சேர்ந்தேன்னா, என்னுடைய நண்பர் அவர் இந்த பயிற்சியை பகிர்ந்துட்டு அவரோட அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு சொன்னார். ஏன்னா இங்கே சேர்ந்துருக்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி சேர்ந்துருப்பாங்கன்னா, அவங்களோட நண்பர்களோ உறவினர்களோ தெரிஞ்சவங்களோ அவங்க உண்மையாகவே அவங்களோட அனுபவத்தை உணர்ந்துட்டு இதே மாதிரி அனுபவத்தை நீங்களும் பெறணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறாங்க. இது ஒரு எந்த வியாபார நோக்கத்திலேயோ எதுலேயோ கிடையாது. அதுதான் இதில் மற்ற தியான மையத்துக்கும் இதுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அதே மாதிரி என் நண்பர் சொன்னதுக்கப்புறம் நான் ஐயா கூட பேசி முதல்ல தியான பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பித்தேன். என்னோடய தியான பயிற்சி வீடியோ காலில் நடந்துச்சு. ஐயா எனக்கு வீடியோ கால்லையே தீட்சை கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எத்தனையோ இதில் போய் மடத்தில் தங்கியிருந்து என்னென்னமோ பண்ணுறத இந்த குருஜி ஐயா வீடியோ காலில் கொடுக்குறாங்களே, இது எப்படி சாத்தியமாகும்னு எனக்கு முதல்ல நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது. உண்மைதான். அந்த வீடியோ கால் முடித்தோடனே ஐயா கொடுத்தாங்க. அப்போ சொன்ன அப்போலேருந்தே இந்த மாதிரி மூக்கு நுனியை பார்த்துட்டு நெற்றியில் உணர்வு வைங்க, உங்களுக்கு நான் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ நாள்லேருந்தே எனக்கு உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. லேசாக துருன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு பூச்சியோ ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருந்தது. அடுத்து ஐயா சொன்ன பயிற்சிகள் 15 நாள் பயிற்சிகளை மிகவும் தீவிரமாக கடைப்பிடிச்சேன். தீவிரம்னா அவங்க சொல்கிற பயிற்சி 10 நிமிஷம் தினமும் 10-15 நிமிஷம் காலையிலையும் சாயந்தரமும் செஞ்சுட்டு நம்மளோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். அதில் ஏதாச்சும் நம்ம பண்ணுற பயிற்சிகளில் ஏதாச்சும் மாற்றங்கள் தேவைன்னா ஐயாவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னதில் ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் எனக்கு மிகவும் ரொம்ப சிறந்த அனுபவங்களாக கிடைச்சது. முதல்ல லேசாக அந்த பூச்சி விடுற மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல நல்ல அழுத்தங்கள் வர ஆரம்பித்தது. அடுத்து கடிகார சத்தம் கேட்குறப்பெல்லாம் நல்லாவே அந்த இடத்துல கடிகாரம் கேட்குறப்ப எப்படி டக் டக்குன்னு கேட்குற மாதிரி என் நெத்தியில் அதே மாதிரி அந்த உணர்வுகள் நல்லாவே தெரிய ஆரம்பித்தது. ஒரு 3 நாள் 4 நாள் அப்போ எனக்கு உணர்வுகள் நல்லாவே தெரிஞ்சு. அதே போல் அந்த உணர்வுகளை என்னால் நீண்ட நேரத்துக்கு அந்த உணர்வுகளை வச்சுருக்கவும் முடிஞ்சது. அந்த தியான பயிற்சிக்கு அப்புறமும் இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் 10 நாள் 15 நாள் சுவை உணர்வு, சத்த உணர்வு, அப்புறம் சூரிய பயிற்சி, அந்த மாதிரி நிறைய ஐயா சொல்கிற பயிற்சிகள்லாம் மேற்கொள்ள எனக்கு அந்த உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு நேரத்தில் பார்த்தா எனக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏதோ ஒரு பூச்சியோ ஏதோ நெற்றிக்கு உள்ளே இருந்து அது எப்படியோ நகர்ற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இது என்னது இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி ஐயாக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னோடய விஷயங்களையும் சொன்னேன். ஐயா இது கொஞ்சம் எனக்கு பயமாக வேறு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் நான் கண்ணாடியிலேயோ இதிலே பார்த்தேன்னா வெளியில் எதுவுமே தெரியாது. ஆனால் என் தலைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நெற்றிக்கிட்ட ஏதோ உள்ளே ஏதோ ஒரு புழுவோ பூச்சியோ அப்படி உள்ளே நெளிஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் ஐயா சொன்னாங்க, அது உங்களுக்கு உணர்வு நல்லா இருக்குது, அது ஞான குழந்தை, அந்த குழந்தையோட அசைவு தான் அது, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு சந்தேகங்களையும் என்னோடய ஒவ்வொரு பயத்தையும் நீக்கி அதை தைரியம் வச்சு மிகவும் ரொம்ப நல்லா என்னை வழி நடத்தி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதே போல் நான் அந்த பயிற்சிகளில் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும்னா, இப்போ கூட நான் சூரியனை பார்த்தேன்னா என்னோடய நெற்றிக்கண் தன்னாலவே உணர்வு மிகவும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பயிற்சி எப்போ நான் என்னென்ன செஞ்சனோ, ஒரு ஃபேன் சத்தமோ கடிகார சத்தமோ எதை கேட்டாலும் அமைதியாக இருந்தாலும் வந்துடும். இது அந்த பயிற்சியை 15 நாள் ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிக்க எனக்கு ரொம்ப அனுபவங்கள். இப்போ நான் மூக்கு நுனியை பார்க்காமையே இப்போ குருஜிக்கிட்ட பேசினாவே எனக்கு அந்த நெற்றிக்கண் வரும். அதே போல் அந்த பழைய பயிற்சியின் போல பயன்படுத்தின பல பொருட்கள்லாம் நம்ம அதை நினச்சாவோ அதை பார்த்தாவோ அந்த உணர்வுகள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது என்னோட பல வழிகளில் என்னோட உபயோகப்படுத்திருக்கு. அதை பற்றி சொல்லணுன்னா, பயிற்சிக்கு முன்னாடி எனக்கு அதிகமாக கோபம் வரும். இப்போ அந்த பயிற்சிக்கு அப்புறம் கோபங்கள் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதே போல் கோபம் வந்தாலும் ஐயாக்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ சொன்னாங்க, கோபம் வர நேரத்தில் நீங்கள் மூக்கு நுனியில்
உங்களோட கான்சன்ட்ரேஷனை வைங்கன்னாங்க. அதே மாதிரி மூக்கு நுனியில் வச்சோன்னு நெற்றிக்கு உணர்வு வந்ததுக்கப்புறம் அதிகபட்சம் பார்த்தா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடுறோம். இவ்வளோ சீக்கிரம்லாம் ஒருத்தங்களால் கோபத்தை கட்டுப்படுத்துறன்றது சாத்தியமில்லாத ஒன்று, இந்த பயிற்சி பண்ணலைன்னா. உண்மையாகவே அந்த மாதிரி கோபத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதே போல் உங்களோட பக்குவங்கள் வந்து ரொம்ப கூடுது. யார் மேலேயும் நமக்கு வந்து ஒரு வெறுப்போ ஒரு விரக்தியோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் நீங்கள் வந்து மிக நல்ல உயர்ந்த மனிதராக வர்றதுக்கான அந்த ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்குது. அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கப்ப நம்மளோட நம்பிக்கை குறையும். எங்கேது இது சரியாக போக மாட்டேங்குது, இந்த வேலை சரியாக முடிய மாட்டேங்கிறப்போ நம்ம நெற்றியில் வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த விஷயத்தை நம்மளால் நிச்சயம் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கோணத்திலிருந்து வித்தியாசமான கோணத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான அந்த வேலைக்கான ஒரு தீர்வு நிஜமாக ஏதோ ஒரு வகையில் வரும். அது எப்படி வருது என்னெல்லாம் சொல்ல முடியாது, அது குருஜி ஐயாவுக்கு தான் தெரியும். அது பிரபஞ்ச சக்தி மூலமாக நமக்கு அந்த உணர்வு அந்த பிரச்சனைக்கான தீர்வு வருதா எப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த பயிற்சியில் பயிர்ந்த எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் தெரியும். அதனால் இந்த பயிற்சி என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றியிருக்கு. இதுக்கு என்னோடய குருஜி ஐயா பரஞ்சோதி கோவிந்தர் ஐயாவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து என்னுடைய நெற்றிக்கண் அனுபவம். நன்றி, வணக்கம்.